சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வேதாகமத்தை வாசித்தோமேயானால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மேல் அதிகமாய் பிரியம் வைத்திருந்தபடியினாலே அந்த ஜனத்தை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை வாக்குத்தத்த பூமியாகிய கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்தினார். அப்படி அவர்களை வழி நடத்தின போது எத்தனையோ முறை அவர்கள் தவறு செய்த போதெல்லாம், அவர்கள் பாவ செயல்களில் ஈடுபட்ட போதெல்லாம் ஆண்டவர் எல்லா முறையும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தக்க தண்டனைகளை கொடுத்து அவர்களை நடத்தி வந்தார். ஒரு முறை பலவிதமான போராட்டங்கள் இவர்கள் சந்திக்க நேர்ந்தது. எரிகோ என்கிற பட்டணத்தை இவர்கள் எதிர்கொள்ள வரும்போது ஆண்டவர் ஒரு வித்தியாசமான முறையிலே அவர்களுக்கு ஜெயத்தை அந்த இடத்திலே பெற்று கொடுத்தார். அது மிகப்பெரிய ஜெயமாக மாறியது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து அந்த பட்டணத்தை ஜெயம் எடுத்து முன்னேறி செல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தார். அங்கே எடுக்கப்படுகிற கொள்ளை பொருளிலே ஒன்றையும் அவர்கள் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதை ஒரு மனுஷனாகிய ஆகான் என்று சொல்லுகிறவன் மாத்திரம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். அவன் பண ஆசையின் நிமித்தமாய், பொருள் ஆசையின் நிமித்தமாய் அதிலே சில பொருட்களை தனக்கென்று எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து விட்டான். இது யாருக்கும் தெரியாதபடியினாலே இவர்கள் அடுத்த பட்டணத்திற்கு நேராக போரெடுக்கிறார்கள். ஆயி என்று சொல்லுகிற ஒரு சிறிய பட்டணம். இப்பொழுது அவர்கள் ஜெயம் எடுத்து பெரிய எரிகோ கோட்டை, அதில் எளிதாய் ஆண்டவர் சொன்னபடி செய்து ஜெயம் கொண்டார்கள். ஆனால் இப்பொழுதோ ஆயி என்கிற ஒரு சின்ன பட்டணத்திற்கு எதிராக இவர்களால் ஜெயம் எடுக்க முடியவில்லை. அப்பொழுது இவர்களுடைய தலைவனாகிய யோசுவா ஆண்டுடைய சமூகத்திலே கதறுகிறார், ஆண்டவரே, ஏன் இது நடந்தது? ஏன் எங்களை விட்டு நீர் பிரிந்து சென்று விட்டீர்? எங்களை ஏன் நீர் மறந்தீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறுகிற வேளையிலே தான் இந்த ஆகான் செய்த குறை, இந்த குற்றம் இவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த ஆகானை கல்லெறிந்து கொன்றால் ஒழிய இந்த துயரம் உங்களை விட்டு மாறாது, இந்த தீங்கு உங்களை விட்டு மாறாது என்று ஆண்டவர் சொன்னபடியே அந்த ஆகானை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். அப்பொழுது இருந்த நியாயப்பிரமாணம் அவ்வளவு அதிக தண்டனைக்குரியதாக இருந்தது. பாவம் செய்கிறவர்கள் மரணத்துக்குரியவர்களாக கருதப்பட்டார்கள். அப்பொழுது அதற்கு பிறகு ஆண்டவர் தொடர்ந்து இவர்களோடு கூட இருந்து இவருடைய பிரயாணத்திலே இவர்களுக்கு நன்மை செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இந்த கிருபையின் காலத்தில் இருந்தால் கூட சில நேரங்களிலே நம்மை நெருக்கம் பிடிக்கிறது. விடுதலை பெற முடியாதபடி நாம் தவிக்கிறோம். மனக்கலக்கத்தினாலே, நம்மை சூழ வருகிற பிரச்சனைகளை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாததினாலே நாம் சோர்ந்து போய் ஏன் என்று கேள்வி கேட்கிறோம். இது ஏன் எனக்கு சம்பவித்தது? நான் ஆண்டவரோடு கூட நடக்கிறவன் ஆயிற்றே, ஏன் எனக்கு இது வந்தது என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் கேள்வி கேட்கிறோம். ஆனால் நாமோ ஆண்டவர் அருவருக்கிற ஏதாவது காரியங்கள், கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நாம் ஏதாவது செய்திருக்கிறோம், ஆனால் அதை விட்டு நாம் விடுதலை ஆகும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது நமக்கு இடுக்கத்திலிருந்து விடுதலை, எப்பொழுது பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, எப்பொழுது நம்முடைய நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு நம் விடுதலை அற்று தவிக்கிற வேளையிலே கேள்வி எல்லாம் நான் என்ன செய்து விட்டேன் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டுடைய ஆவி நம்மிடத்திலே உண்மையாக உண்டா என்பதை அனுசரித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் நிச்சயமா இந்த இடத்திலே எந்த போராட்டம் வந்தாலும் அதிலே விடுதலை உண்டு. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன போராட்டம் இருதயத்தை உங்களுக்கு தாக்கத்துக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது? என்ன பிரச்சனையினாலே விடுதலை
பெற முடியாதபடி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை உங்களுக்குள்ளே நீங்கள் வரவேற்க ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கமே விடுதலை வழங்க வேண்டும் என்பதற்காக தான். அதை தான் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு தானே எழுந்து தேவ ஆலயத்திலே அவர் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க தொடங்கின போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக தன்னை குறித்து சொல்லப்பட்டதை வாசிக்கிறார். வாசிப்போம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இங்கே 2 சாராருக்கு விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் யாருக்கு? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. இன்றைக்கு நாம் ஒருவேளை சிறைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். அடிமைகளை போல நம்மை மற்றவர்கள் கருதுகிற நிலையிலே நாம் காணப்படலாம். நொறுங்குண்ட இருதயமுடையவர்களாக நாம் காணப்படலாம். நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு விடுதலையும், சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலையும் வழங்கவே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு திருவுள்ளம் பற்றினார். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்ல விரும்புவது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சிறைப்பட்டு போன உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. நறுங்குண்ட இருதயமுடைய உங்களுக்கு விடுதலை உண்டாகும். நம்புகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 143ஆம் வசனத்தில் இடுக்கமும் நெருக்கமும் என்னை பிடித்தது என்று சொல்லுவார். ஒருவேளை இடுக்கமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, யாரிடத்திலையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்று அறியாத சூழ்நிலை. ஆனால் அதே வசனத்தின் பிற்பகுதியிலே அதற்கான பதிலையும் நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. இக்கட்டில தான் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், நெருக்கமான சூழ்நிலையில தான் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. அதுதான் என் தெய்வாதி தேவனுடைய ஆவியானவர் எனக்காய் தந்திருக்கிற அவருடைய கற்பனைகள். ஹல்லேலூயா. அவருடைய இந்த குறைவில்லாத வேதத்தின் மூலமாக என்னுடைய இருதயத்திலே பேரின்பத்தையும் மன மகிழ்ச்சியையும் என் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை இந்த நாளிலே நாம் கேட்போம். ஆண்டவரே, எந்த நிலையிலாவது நான் உம்முடைய ஆவியை நான் துக்கப்படுத்தினது உண்டானால் என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஏன் இது நமக்கு ஆண்டுடைய ஆவி சில நேரங்களில் நம்மை விட்டு எடுபட்டு போகிறதே? காரணம் என்ன? இந்த யோசுவாவையும் அவருடைய ஜனங்களையும் விட்டு ஆண்டுடைய ஆவி எடுபட்டு போயிட்டு. காரணம் என்ன? ஒரே ஒரு மனுஷன் பாவத்திற்கு அடிமையாய் மாறினதினாலே. யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக ஒரு பாவத்தை செய்யும் போது அதுல பெரிய அளவுக்கு நமக்கு அதில் அடிமைகளாய் மாறுகிறதில்லை. ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை அடிக்கடி செய்ய பழகின போது அந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்தி போடுகிறது. நாம் அது பாவம் என்று தெரியாதபடி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அடிமைகளாக ஒருவேளை இன்னைக்கு பாவத்திற்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிற நாம் இன்னைக்கு யோசிக்க வேண்டியது, ஆண்டவரே, உம்முடைய ஆவி என்னை விட்டு எடுபடாது இருக்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நான் விடுதலையை அனுபவிக்க, என்னுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள மறுபடியும் உம்முடைய பரிசுத்த ஆவியை நிறைவாய் நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாரும் சேர்ந்து, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
ஆண்டவர் வரும்போது, நிறைவானவர் வரும்போது குறைவான எல்லாம் ஓடி போகும். ஆகவே ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வர வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை ஆண்டவரே. எபேசியர் 4:30 சொல்லுகிறது, நம்முடைய மீட்கப்படும் நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி. நமக்கு ஒரு பரிசுத்த ஆவி ஆண்டவர் தந்திருக்கிறார். அது எதற்காக? நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதன் அடையாளத்திற்காக. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கொண்டு செல்லும் போது, பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை சுதந்திரமாக எடுத்து செல்லும் போது, நம்மிடத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி அது துக்கப்பட்ட பரிசுத்த ஆவியாயிராதபடிக்கு நாம் ஜாக்கிரதை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம் எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏதாவது சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் வருகிறதா? சூழ்நிலைகளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய நடவடிக்கைகளை நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய செயல்கள் ஆண்டுடைய கண்களுக்கு முன்பாக சரியானதாக காணப்படுகிறதா? அல்லது பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் பரிசுத்த ஆவி நம்மை விட்டு அநேக நேரங்களில் எடுபட்டு போகிறது? வேதம் சொல்லுகிறது, 2 விதமான சத்தங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்கிறது. எப்போதும் எதை செய்தாலும் 2 விதமான தாக்கங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தொனித்து கொண்டே இருக்கிறது. அதில் நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் அவசியம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6:16 1, பாவத்திற்கு ஏதுவான மரணத்திற்கு ஏதுவான பாவம், 2வதாக நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். இந்த 2ல் எது நம்மை ஆளுகை செய்கிறதோ அதற்கு நாம் அடிமைகளாக போகிறோம். வாசிப்போம் ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1, மரணத்திற்கு ஏதுவான பாவம். 2வது, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். இந்த 2மே நம்மை அடிமைப்படுத்த முடியும். பாவமும் நம்மை அடிமைப்படுத்த முடியும், நீதியும் நம்மை அடிமைப்படுத்த முடியும். எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அது நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, பாவத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது தேவ நீதிக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமோ? ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி சந்தோஷமாய் அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவும்படியாக கட்டளையிட்டிருந்தார். ஆனால் ஆதாம் அதுவரை தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர். ஒரு நாள் தன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. பாவம் அவரை மேற்கொள்ள தொடங்கியது. ஆதியாகமம் 3:17 சொல்லுகிறது. வாசிப்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அவன் பாவத்திற்குள்ளாகிறதற்கு காரணம் என்ன? இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த சத்தம் தேவ சத்தம் இப்பொழுதோ மனைவியின் வார்த்தைக்கு தேவையில்லாமல் கீழ்ப்படிந்ததினாலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யாருடைய வார்த்தை? கீழ்ப்படிய வேண்டாத வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம். தேவ சித்தத்திற்கு மாறாக நம்மள என்ன செயல்கள் உண்டு? இன்னைக்கு நாம் சீர்தூக்கி யோசித்துக்க வேண்டிய நேரம் இது. பாவத்தின் பலன் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6:21 வாசிக்கிறோம். பரிசுத்தத்தின் பலன் நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:22 வாசிக்கிறோம். உங்களுக்கு பாவம் வேண்டுமா அல்லது பரிசுத்தம் வேண்டுமா? பாவம் வருமானால் அது மரணத்துக்கு ஏதுவானதாக மாறும். பரிசுத்தம் நம்மளே இருக்குமானால் அது நித்திய ஜீவனை நமக்கு உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியான ஆண்டவரே, என்னுடைய ஓட்டத்தை நீர் துவங்கி இருக்கிறீர். இதை நான் சீராய் முடித்து கொள்ளுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? எத்தனை பேர் கேட்க போறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிலே இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் இழந்து போகாதிருக்க, நான் துக்கப்பட
துக்கப்படுத்தாதிருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? சில பரிசுத்தவான்கள் ஓடின ஓட்டத்திலே பல தடைகள் ஏற்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். மகா பெரிய பரிசுத்தவானாகிய எலியா தீர்க்கதரிசி, அவர் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தவர் தான். ஆனால் இடையிலே அவருக்கு இடையூறு வந்தது. என்ன? ஒரு வஞ்சகியுடைய பேச்சினாலே அவருடைய இருதயம் சோர்ந்து போயிற்று. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், போதும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம்? போதும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விடும் என்று சொல்லுகிறது அல்ல. ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற நித்திய ஜீவனை அனுபவிக்க பரிசுத்த ஆவியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டத்திலே தடையில்லாது ஓட, பாதை மாறாமல் ஓட. வேதத்திலே நாம் யோபுவின் மனைவி அதுவரைக்கும் தனக்கு இருந்த எல்லா செல்வத்தை அனுபவித்த வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள். ஆனால் தன்னுடைய செல்வமெல்லாம் அற்று போன போது பாதை மாறி போனாள். ஹல்லேலூயா. ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு அப்ரோச், ஒரு ப்ராப்ளமை பார்த்த உடனே, ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் என்னை சீர்படுத்தி கொள்ள எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையிலே 3 ஆலோசனைகளை சீக்கிரமாக நாம் பார்க்க போகிறோம். எப்படி பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாதிருக்கிறது, எப்படி பரிசுத்த ஆவியை நாம் காத்து கொள்ளுகிறது நாம் வேதத்திலே வாசித்தோமே. ஆனால் முதலாவதாக யோசுவா என்று சொல்லுகிற பரிசுத்தவான் தன்னுடைய ஜனங்களை பார்த்து ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஆண்டவரே தேவன் என்று நானும் என்னுடைய குடும்பத்தாரும் சேவிக்க முயற்சி எடுக்கிறோம், நீங்கள் எப்படி என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், உங்களுக்கு எப்படி என்று கேட்கிறார். இன்றைக்கு அதே கேள்வியை கர்த்தருடைய கிருபையினாலே நானும் உங்களை பார்த்து கேட்கிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் எப்படி? ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காண்பீங்களேன். ஹல்லேலூயா. வாசிப்போமா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நாம சொல்ல வேண்டியது நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லா ஜனங்களும் ஒத்துக்கொண்டாங்களாம். ஆமா, நாங்களும் ஒப்புக்கொள்ளுகிறோம், ஆண்டவரே நாங்கள் சேவிப்போம் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆனால் சூழ்நிலைகள் வந்தபோது, வேறு வேறு இடங்களுக்கு இந்த ஜனங்கள் போன போது இவர்கள் அங்குள்ள தேவர்களை சேவிக்க தொடங்கினார்கள். சிலர் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கு நேராக போனார்கள். பாவம் அவர்களை மேற்கொள்ள தொடங்கியது. பரிசுத்த ஆவியை அவர்கள் துக்கப்படுத்த தொடங்கினார்கள். சில சூழ்நிலைகளிலே நாமும் விலக வேண்டிய கூட்டத்தாரை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. யார் நமக்கு தேவை இல்லையோ அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். வேதத்தில் ஒரு ராஜா இள வயதிலே ராஜாவாக்கப்பட்டார். 22 வயதிலேயே அரசாங்கம் அவருடைய கையில் வந்தது. ஆனால் அவர் யாருடைய ஆலோசனை கேட்டார்னா அவருடைய தாயுடைய ஆலோசனை. அந்த தாய் இவனை துன்மார்க்கமாய் நடத்தினாளாம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த ராஜாவின் பேர் அகசியா. இந்த அகசியாவின் ராஜாவாகிய அத்தாலியாள், அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் இவனை துன்மார்க்கமாய் நடத்தினாள். துன்மார்க்கமாய் நடத்த ஆலோசனைக்காரியாயிருந்தாள். ஒருவேளை இந்த ராஜா தாய் சொல்கிற பேச்சை கேட்காம இருந்திருந்தா தன்னை காத்து கொண்டிருப்பான். ஆனால் தாய் சொன்ன பேச்சை கேட்டதுனால அவனும் அழிந்து போனான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இன்றைக்கு ஒருவேளை யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்மை சூழ யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், பொல்லாத காரியங்களை நமக்கு விதைக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட்டு விலகி போங்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஐக்கியம் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அந்த உறவுகளை துண்டித்து கொள்ளுங்கள். இன்றைக்கே, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலான்னு அல்ல, இன்றைக்கே முடிவு செய்யுங்கள். இன்றைக்கே இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. சிம்சோன் செய்த தவறு என்ன? ஒரு தேவையற்ற உறவோடு கூட ஐக்கியம் வைத்து கொண்டான்.
அவள் சொல்லுகிறாள், பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்று சொல்லி. இவன் என்ன நினைச்சானா, எப்போதும் போல உதறிவிட்டு எழுந்து விடலாம் என்று நினைத்தானா. ஆனால் அன்றைக்கு பரிசுத்த ஆவி அவனை விட்டு நீங்கினதை அவன் உணராதிருந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாம பரிசுத்த ஆவி நம்மை விட்டு போய்விடுவார். ஆகவே இன்றைக்கு சொல்லுவான், ஆண்டவரே, நான் எக்காரணத்தை கொண்டோ ஒரு இடத்துல அது தகுதியற்ற இடமா இருந்தால் அந்த இடத்தை விட்டு நான் விலகுகிறதற்கு என்னை நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தகுதியற்ற இடம் எனக்கு தேவையில்லை. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சண்டைக்காரியான ஸ்திரீ, அநேகர் சண்டைக்காரியான ஸ்திரீயோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுகிறார்கள், தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறார்கள். அது மரணத்துக்கு ஏதுவான பாதையாக இருக்கிறது, அது ஓயாத ஒழுக்காக இருக்கிறது. ஆனாலும் அதை விட்டு விலகுகிறதற்கு மனதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே முடிவெடுங்கள். ஆண்டவரே, நான் என்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்ளுகிறேன். சரியான பாதையிலே நானும் நடப்பேன், என்னுடைய குடும்பத்தாரையும் நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே நம்முடைய குடும்பத்தாரை நம்ம சரியான பாதையிலே நடத்துகிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நேற்றைய தினத்தில் என்னுடைய பெரிய மகள் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணினான். அதில் ஒரு குட்டி பிள்ளை பேசுகிறாள். ஒரு 3 வயது தான் இருக்கும். அந்த சின்ன பிள்ளை பேசுகிறாள். அவளுடைய தாய் அவளிடத்துல கேட்குறாங்க. அப்போ இந்த பிள்ளை சொல்லுகிறாள், நீங்கள் தப்பு செய்தீங்கல்ல, உங்களை ஏசப்பா பனிஷ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தப்பு செய்தீங்கல்ல, உங்களை ஏசப்பா தண்டிப்பாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏசப்பா உன்னையும் தானே பார்க்குறாங்க, நீயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மிக்சரெல்லாம் கீழே போட்டு காலை வச்சு விரவிக்கிட்டு அம்மா சொல்கிற பேச்சை கேட்கவே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய சத்தம் கேட்குது. உடனே அவள் சொல்கிறா, அப்போ ஏசப்பா தூங்கிட்டாங்க, இப்போ ஏசப்பா அவங்கள பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. அந்த தாய் அந்த பிள்ளையை கர்த்தருக்குள் வளர்த்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை எனக்கு அவள் அனுப்பி விட்டுருந்தா, என்னுடைய மகன் அனுப்பிவிட்டு சொன்னா, நம்முடைய கேபிய மாதிரியே இருக்கிறாள்லம்மா என்று சொன்னாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழியிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்துகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. துன்மார்க்கமாய் நடத்துகிற சிலர் இருக்கிறார்கள், துன்மார்க்க வழியை காண்பிக்கிற சிலர் இருக்கிறார்கள். நம்முடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி, என்னுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி என்றைக்குமே எடுபட்டு போகாதிருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நெகேமியா கர்த்தருடைய கிருபையினால பட்டணத்தை கட்டி எழுப்புகிறதற்காக முயற்சி எடுக்கிறார். அப்பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் இவர்களுக்கு விரோதமாக நின்று கொண்டு இவர்களை ஏளனமாக பேசுகிறார்கள். என்ன சொல்றாங்க? நீங்க கட்டுங்க பார்ப்போம், ஒரு நரி ஏறி போனாலே உங்களுடைய மதிலெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும் என்று சொல்லி அவர்கள் ஏளனம் செய்து சிரிக்கிறார்கள். ஆனால் நெகேமியா என்ன செய்தார் தெரியுமா? நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன செய்தாரா? வாசிப்போம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம், ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். என்ன செய்தாங்களா இவங்க? அதுக்கு ப்ரிகாஷனரியா என்ன செய்தாங்க? ராத்திரியும் பகலும் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்தாங்க. காவல் காக்கிறவங்களும் அந்த இடத்துல வச்சாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமும் கூட பிரச்சனைகள் நமக்கு வரப்போகிறது என்று நாம் சுதாரித்து விட்டோமானா உடனேயே நம்ம செய்ய வேண்டியது ராத்திரியும் பகல் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கே தீர்மானிங்க, ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை வருகிறதாக தோன்றுகிறது, நான் இன்று முதல் உடைய சமூகத்திலே ராத்திரியும் பகலும் காத்திருப்பேன், ஜாமம் காக்கிறவர்களை நான் அங்கே வைப்பேன், என்னுடைய கண்கள் விழித்திருக்கும் ஆண்டவரே என்று ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. விலக வேண்டிய ஜனங்களை விட்டு விலகுங்கள். அடுத்ததாக யோசேப்பை குறித்து நாம் வாசித்தோமே, ஆனால் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய சகோதரர் அவனை பகைத்தார்கள். எதன் நிமித்தமாய் பகைத்தார்கள்? அவன் கண்ட சொப்பனங்கள் நிமித்தமாக. அவனுடைய சொப்பனம் ஆண்டவர் கொடுத்த விஷன், ஆண்டவர் கொடுத்த தரிசனம். அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிற திட்டம்தான். ஆனால் அதன் நிமித்தமாக குடும்பத்துடைய எல்லாருடைய பகையையும் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அந்த பகை
வீட்டோட முடிஞ்சிடல, இவன் வீட்டை விட்டே துரத்தப்பட்டான். வீட்டை விட்டு வேறு இடத்திற்கு அந்நியனாய் விற்கப்பட்டான். அங்கே போன இடத்துல பல பிரச்சனைகளை அவன் சந்திக்க நேர்ந்தது. சிறைச்சாலை வாழ்க்கை, சிறைச்சாலையிலேயும் கஷ்டம், எல்லா இடத்துலையும் என்னைக்காவது ஒரு நாள் விடுதலை கிடைக்காதான் அவன் காத்திருந்தான். ஆனால் ஆண்டுடைய ஆவி அவனை விட்டு நீங்காதிருக்க அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். இன்னைக்கு நாம பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளுகிறோமா? யோசித்து பாருங்க. எப்படி வேணாலும் பிரச்சனை வரட்டும், என்ன வேணாலும் போராட்டம் வரட்டும், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்தத்திலே நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆனா அவன் போன இடத்துலலாம் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. பெலிஸ்தியர் அவனை ஓட ஓட துரத்துறாங்க. அவன் எந்த இடத்துல போனாலும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. ஆனா அவனோ அந்த இடங்களை தவிர்த்தான். அந்த இடங்களை விட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம மூவ் பண்ணி போயிட்டான். ஹல்லேலூயா. தவிர்க்க வேண்டிய இடங்களை தவிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. விலக வேண்டிய ஜனங்களை விட்டு விலக வேண்டும். தவிர்க்க வேண்டிய இடங்களை விட்டு தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்கும் போது ஆண்டவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மை வந்து சேரும். ஹல்லேலூயா. சேருமா சேராதா? நிச்சயமாக. இந்த ஈசாக்கு தவிர்த்த போது என்ன நடந்துச்சு? யார் யாரெல்லாம் பகையாளிகளாக மாறினாங்களோ அவங்க எல்லாம் இவர்கிட்ட வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகம் உங்களை பகைக்கிறதானா அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாலே என்ன பகைச்சிட்டுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குங்க. என்ன ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அப்படி சொல்லுது. உலகம் பகைக்கிறதற்கு முன்னாலேயே இந்த உலகம் என்ன பகைச்சிருச்சு, ஆகவே தான் உங்களை பகைக்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகளையும் இடங்களையும் தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக கடக்க வேண்டிய சில காரியங்களை நாம் கடக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு அந்த செங்கடல் அழிவாக மாறியது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்த பிள்ளைகளுக்கோ அது கடந்து போகக்கூடிய வெட்டாந்தரையாக மாறியது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சில பிரச்சனைகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால செங்கடலை போல தெரியும். அதை கடந்து போகிறதற்கு நமக்கு தைரியமே இருக்காது. ஆனால் வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் எந்த பிரச்சனையும் நீங்கள் எளிதாய் கடந்து சென்று விடலாம். ஹல்லேலூயா. சில பிரச்சனைகளை பின்னால நின்று பார்த்துக்கிட்டே நிற்கக்கூடாது, கடந்து செல்ல வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடந்து செல்ல வேண்டும். எப்படி? நமக்கு தைரியம் இல்லை, ஆனால் ஆண்டவன் நம்மிடத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. விசுவாசத்தினாலே நான் கடந்து செல்லுவேன். ஹல்லேலூயா. அது எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். என்னுடைய எதிராளிகளுக்கோ அது அழிவை கொண்டு வரும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. தானியேலுக்கு சிங்ககபி நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தானியேல் ஜெபத்தை நிறுத்தினாரா? நிறுத்தவே இல்லை. வழக்கம் போல ஜெபித்தார். 3 வேளையும் தன்னுடைய வாசல்ல இருந்து ஜெபித்தார். எல்லாரும் பார்க்கிறபடி ஜெபித்தார். தன்னுடைய பலகணிகள் எல்லாவற்றையும் திறந்து வைத்து ஜெபித்தார். எதற்கும் அவர் பயப்படலை. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும், சிங்கக்கபியில கண்டிப்பாக தூக்கி போடுவாங்க, ஆனால் அந்த சிங்கங்கள் என்ன ஒன்றுமே செய்யாதுன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? நம்ம பிரச்சனைகளுக்கு ஊடா போகும்போது இந்த பிரச்சனை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, இந்த பிரச்சனையின் நிமித்தமாக நான் ஜெயம் எடுப்பேன் என்று நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி நம்பிக்கையுடையவர்கள் இன்னைக்கு விசுவாசத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். ஆண்டவர் கடக்க வேண்டிய பிரச்சனைகளை கடக்க செய்வார். வேதம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக ஒருவனை சோதிக்கிறதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்கிறது இல்லையா? ஆகவே ஆண்டவர் எனக்காக விட்டு சென்றிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியை நான் என்றைக்குமே இழந்து போகாதிருக்க ஆண்டவரே, நான் என்னை காத்துக்கொள்ள எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? இந்த பரிசுத்த ஆவியின் பிரதிபலிப்பு என்ன? வேதம் சொல்லுகிறது, எங்கும் போய் சாட்சிகளாயிருங்கள், உலகமெங்கும் போய் சாட்சிகளாயிருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் உண்டு என்பதை நீங்கள் நம்புகிறதானால் நீங்கள் பலனடைந்தவர்களாய்
இருப்பீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் அந்நிய பாஷை பேசி தான் காண்பிக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, தீர்க்க தரிசனம் உரைத்து தான் காண்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எது மட்டும் செய்தால் போதும், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினால் போதும், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நீங்கள் அதற்கென்று பயன்படுத்துங்க என்று சொல்லுங்க. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியை நான் வரவழைத்துக் கொள்ளுகிறேன், விடுதலையை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இடுக்கம் நெருக்கம் என்னை பிடித்தது. சொல்லுங்களேன். இடுக்கம் நெருக்கம் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. சொல்லுங்க. ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. நான் சூழ்ந்து போவதில்லை, நான் விழுந்து போவதில்லை, நான் மனமுடைந்து போவதில்லை. என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. அந்த ஆவியை நாங்கள் இழந்து போகாதிருக்க, அந்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தாதிருக்க எங்களுக்கு நீங்கள் சொல்லி தந்த அந்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தும் உம்முடைய பாதையிலே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? அப்ப நான்